பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, சாஸ்திரிகள், கிழக்கிழந்து வந்த சாஸ்திரிகள், அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு வழிநடத்தி கொண்டு வந்திருக்கு. அவங்க அந்த 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. பிள்ளை எங்கே இருக்கோ அந்த ஸ்தலம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் வந்தது. அப்போ அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, இப்போ அவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து குழந்தையா அவர் பிறந்தபோது மாட்டு தொழுகத்தில் அவர் பிறந்தார். அப்போ பார்த்தவங்க மேய்ப்பர்கள் பார்த்தாங்க. தேவதூதன் சொல்லி மேய்ப்பர்கள் தரிசித்தாங்க. ஆனால் மாட்டு தொழுகத்தில் இருக்கும்போது சாஸ்திரிகள் வரல. இது தவறுதலாக இந்த க்ரீட்டிங் கார்டு, கிறிஸ்மஸ் க்ரீட்டிங் கார்டில் இந்த கிறிஸ்மஸ் பிக்சர் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம மைண்டில் அந்த மாதிரி தாட்டில் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்டார் வந்தது, இந்த நட்சத்திரம் தேவன் இங்கே குழந்தையா அவதரித்த போது அந்த டைம் நட்சத்திரம் காணப்பட்டது. அவங்க அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி வராங்க. சொல்லப்போனால் அவங்க மாத கணக்கில் நடந்து வராங்க. ரொம்ப தொலைவு, எத்தனையோ மைல்கள் டிஸ்டன்ஸ்லேருந்து கிழக்கிழந்து சாஸ்திரிகள், அநேக சாஸ்திரிகள், வெறும் 3 சாஸ்திரிகள் கிடையாது, நிறைய சாஸ்திரிகள் வராங்க. அந்த நட்சத்திரம் அவ்வளோ வித்தியாசமாக இருந்திருக்கு. அந்த நட்சத்திரம் அவங்க அதை ஃபாலோ பண்ணி வராங்க. அவங்க வரும்போது பல மைல்கள் கடந்து வராங்க. அவங்க இந்த அதை சொல்லப்போனால் அவங்க இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு 2 வயசு நியரஸ்ட் ஆகும்போது தான் குழந்தையவே பார்க்குறாங்க. அவங்க இப்போ பிறந்தபோது அவங்க நசரேத்தில், யோசேப்பும் மரியாளும் நசரேத்துலேருந்து குடிமதிப்பு எழுதுறதுக்காக பெத்லகேமுக்கு வராங்க. அங்கே வந்தபோது டெலிவரி பண்ண அவங்க டெலிவரி ஆகுறது. அப்போ பிறந்த குழந்தைய எடுத்துகிட்டு அவ்வளோ டிஸ்டன்ஸில் திரும்பி அவங்களால பிரயாணம் பண்ணி போக முடியாது நசரேத்துக்கு. அதனால் அவங்க பெத்லகேமிலே ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. அவங்க வீட்டிற்குள் அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்துன்னு போட்டிருக்கு வேதத்தில். அப்போ ஒரு வீட்டில் அவங்க தங்கியிருக்காங்க. அப்போ குழந்தை அங்கே வளருது. அந்த டைம் தான் இவங்க சாஸ்திரிகள் போய் பார்த்து, இந்த மரியாள் அவங்கெல்லாம் பார்த்துட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அதை பணிந்து கொண்டு குழந்தைய பணிந்து கொள்கிறாங்க. தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக காணிக்கையாக வைத்தார்கள். இது பார்க்குறோம். அடுத்து பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவங்க புறஜாதியாக இருந்தாலும் கூட, சாஸ்திரிகள் புறஜாதியாக இருந்தாலும் கூட, தேவன் சொப்பனத்திலே எச்சரிப்பு கொடுக்குறாரு. இல்லை, இந்த சைடு போவானா, வேறு சைடு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒபே பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போகிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் வாசிக்கிறோம். இப்போ யோசேப்போட ஒரு இது என்னென்னா, சொப்பனத்தில் தேவதூதன் சொன்னதுமே இமீடியட்டாக அவர் ஒபே பண்ணுறார். அன்று இரவே தாயையும் பிள்ளையும் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போகிறாரு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோது ராஜா பயங்கர மோசமான ராஜா. அந்த சாஸ்திரிகள் பார்த்தா அவங்களுக்கு தெரியாது ஏரோதோடைய அவன் இவ்வளோ கொடூரமான ராஜா, அந்த பிள்ளை கொல்லத்தான் அவன் பிளான் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சாஸ்திரிகள் தெரியாது. அந்த சாஸ்திரிகளுக்கு தேவன் சொப்பனத்தின் மூலமாக எச்சரிப்பு கொடுக்கும்போது அவங்க அப்போ தான் சரி அவங்க வேறு வழியாக போகிறதுக்கு போகிறாங்க.
இப்போ அது மாதிரி இந்த அவங்க வந்து இப்போ யோசேப்பு சொப்பனத்தில் தேவன் சொன்னதுமே இமீடியட்டாக அவனும் ஒபே பண்ணுறான். உடனே குழந்தை எடுத்துகிட்டு எகிப்துக்கு போகிறாங்க. ஒன்று யோசிச்சு பாருங்க, இப்போ எகிப்துக்கு போகணுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அவங்ககிட்ட கையில் எங்கே மணி இருக்குது? இப்போ நாசரேத்துலேருந்து பெத்லகேமுக்கு வராங்க. வரும்போது டெலிவரி பெயின் வந்துருச்சு, டெலிவரி ஆகுது. அதுக்கப்புறம் குழந்தைய எடுத்துகிட்டு நாசரேத்துக்கு போக முடியாது. பிறந்த குழந்தைய எடுத்துகிட்டு அவங்க பெத்லகேம்லேயே ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. அவங்க வீட்டு செலவுகளுக்கு, அவங்கள அன்றாடம் வாழ்க்கை நடத்துறதுக்கு செலவுகளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? இப்படி இருக்கும்போது எகிப்துக்கு போனால், எகிப்துக்கு போய் திரும்பி எப்போ வர்றது? அப்போ எவ்வளோ நாட்கள் அங்கே இருக்கிறது? அவங்களுக்கு கை செலவுக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாமே தேவன் அந்த தேவைகளை அறிந்திருக்கிறார். அவங்களுக்கு இன்னென்ன தேவைகள் இருக்குது, அவங்க பண தேவைகள் இருக்குன்னு தான் அந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து எங்கிருந்தோ, அவங்களாம் ரொம்ப வசதி படைத்த சாஸ்திரிகள், அவங்கள ஆண்டவர் வர வச்சு அவங்க மூலமாக gift கொடுக்க வச்சு, அது அவங்களுக்கு செலவுகளுக்கு போதுமான பண தேவைகளை சந்திக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கையிலையும் நமக்கு அநேக தேவைகள் இருக்கும். நமக்கு வந்து பொருளாதார தேவைகள் இருக்குது, ஆவிக்குரிய தேவைகள் இருக்குது, சரீர ரீதியான தேவைகள் இருக்குது. எல்லாத்தையும் தேவன் சந்திக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். அது மாதிரி தான் இந்த அவங்களுக்கு வந்து எகிப்துக்கு போன்னு சொல்லும்போதே ஒரு ஒரு காரியம் தேவைகள் இருக்குன்னு தெரியும் போதே அதுக்கு முன்பே அதுக்கான வழிகளை திறந்து தர்றார். இப்போ சாஸ்திரிகள் அதுக்காகவே அவங்களுக்கு பணம் வேணும், அதுக்காக தான் சாஸ்திரிகளை ஆண்டவர் கூட்டிடுவார். நட்சத்திரம் மூலமாக வழி காமிச்சு கூட்டிட்டு வந்து. ஆனால் அந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கேன்னு அந்த தாகத்தோட பார்க்கணும்னு சொல்லி வாஞ்சையோட அதையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்குறாரு. அவங்க கண்கள் காணுது இயேசு கிறிஸ்துவை, அந்த குழந்தைய இயேசு கிறிஸ்துவை அவங்க பார்த்தாங்க. இப்போ ஆண்டவர் அதை கனம் பண்ணுறாரு. அடுத்து 15வது வசனம் பாருங்க. ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வந்து ஓசியா 11ஆம் அதிகாரம் நம்ம 1ஆம் வசனத்தை பார்க்கலாம். இஸ்ரேல் இளைஞனாக இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்க வந்ததையும் குறிக்கும். அதே சமயம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து திரும்பி வரவழைக்கப்பட்டது. என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இந்த தீர்க்க தரிசனம் 2 விதமாக நிறைவேறதை பார்க்குறோம். இதில் இன்னொன்று மெயினாக ஒன்று நம்ம பார்க்குறோன்னா, இந்த 11ஆம் அதிகாரத்தில் அவங்க வந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் இயேசு கிறிஸ்துக்கு காணிக்கையாக படைக்கிறாங்க சாஸ்திரிகள். இதோடைய ஆழமான அர்த்தம் என்னன்னாக்கா, இது 2ஆம் வருகையை குறிக்குது. 2ஆம் வருகையில் இந்த காரியமே 2ஆம் வருகையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் இந்த ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். இதில் ஒரு காரியம் மிஸ் ஆயிருக்கு. பொன்னையும் தூப வர்க்கத்தையும் சொல்லப்பட்டிருக்கு, வெள்ளைப்போளம் சொல்லப்படவில்லை. ஏன் வெள்ளைப்போளம் சொல்லப்படவில்லை? வெள்ளைப்போளம் எதற்கு அடையாளமாக குறிக்கிறதுனா, அவருடைய மரணத்தை பற்றி குறிக்கிறதாக பேசப்படுகிறது. பொன் எதை பற்றி குறிக்கிறதுனா, அவரது பிறப்பை குறித்து பேசப்படுகிறது. தூப வர்க்கம் அவரது மனமான வாழ்க்கை நிலையை குறித்து பேசப்படுகிறது. முதலாவது வருகையின் போது ஆண்டவர் இந்த வெள்ளைப்போளத்தை சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளைப்போளம் எதற்காகனா, அவர் மனுக்குலத்தை எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கணும், அதுக்கப்புறம் உயிர் தெழணுங்கிறது உண்டு. அதனால தான் அந்த வெள்ளைப்போளம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2ஆம் வருகையில் வெள்ளைப்போளம் கொடுக்கப்படவில்லை. அவர் திரும்பி மரிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் இப்போ ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, நியாயம் தீர்ப்போராக, நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறாரு. அதனால தான் இதில் இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வெள்ளைப்போளம் குறிக்கப்படவில்லை.
இது இந்த ஆழமான சத்தியம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. வேலை ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தர், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மின்று மென்று மாறாதவரை, அன்பு நேசர பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, இவ்வேளையில் வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தர் ஆண்டவரே, அப்பா சாஸ்திரிகளுடைய ஆண்டவரே, அப்பா வாஞ்சியை நிறைவேற்றின தேவனே, அவர்கள் ஆண்டவரே வெகு தொலைவில் இருந்து அவங்க பிரயாணம் பண்ணி யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிற நாங்கள் காணணும் என்று வாஞ்சியோடு இருக்கும்போது அவர்கள் கண்கள் கண்டதே ஆண்டவரே. உடைய ரட்சணத்தை அப்பா அவர்கள் கண்கள் கண்டதே ஆண்டவரே. அப்பா நாங்களும் அதே வாஞ்சியோடு இருக்கிற கர்த்தாவே ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே காணணும் என்று வாஞ்சியோடு இருக்கிற கர்த்தாவே. அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும் என்ற வாஞ்சியோடு இருக்கிற கர்த்தாவே. எங்கள் வாஞ்சியை நீ நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. அதே சமயம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தர் யோசேப்பு எப்படி சொப்பனத்தில் சொன்ன உடனே இமீடியட்டாக அப்பா கீழ்ப்படிந்து நடந்தான் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவரே நீர் எங்கிட்ட எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் அன்னுதினமும் ஆண்டவரே வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் அதற்கென்று நாங்கள் ஆண்டவரே பிரயாசப்படும் போது அப்பா நீர் எங்களுக்குள்ளே இருந்து ஆசையும் விருப்பத்தையும் செய்கையும் நீரே செய்ய வைக்கிறீர். விருப்பத்தை நீரே எங்களுக்குள்ளே இருந்து தருகிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் வாஞ்சோட ஒரு சில வசனங்களில் எங்களால் நடக்க முடியலையே, இதன்படி நடக்க முடியல என்று தாகத்தோடு இருக்கும்போது ஆண்டவரே நீரே அந்த நடத்தி கொடுக்கறதுக்கு எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே. நன்றி ஆண்டவர். உம்முடைய தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேற்றிக்கிறது ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே நீர் வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அதினதின் காலத்திலே நீர் நிறைவேற்ற சித்தமுள்ளராய் இருக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் அப்படியே சிவகாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே யோசேப்புக்கு மரியாளுக்கும் கையில் மணியே இல்லை, எகிப்துக்கு போக சொல்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே அப்பா அவங்களுக்கு இன்னென்ன தேவைகள் இந்தந்த காலகட்டங்களில் இன்னென்ன தேவைகள் இருக்குது என்பதை எல்லாத்தையும் நீ அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா எங்களோட ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாமே உடைய கரத்தில் இருக்கிறது ஐயா. எங்களோட தேவைகள்லாம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக சந்திக்கிற தேவன். அவங்க எகிப்துக்கு போகணுங்கிறதுக்கு முன்பே ஆண்டவரே அப்பா சாஸ்திரிகள் எங்கோ இருந்து கிழக்கிலிருந்து அவர்களை வர வைத்து ஆண்டவரே அப்பா விலை மதிக்க முடியாத பொன்னையும் ஆண்டவரே தூப வர்க்கத்தையும் வெள்ளை போடத்தை கொடுத்து ஆண்டவரே அவங்க பண தேவைகளை சந்தித்த தேவன் ஆண்டவர். அதே போல எங்கள் வாழ்க்கையில் எங்கள் தேவைகளை எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் சந்திக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உமக்கு நன்றிகளை துதிகளை செலுத்துகிற கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியில எங்களை உருவாக்கினது உமக்கு நன்றி சொல்வதற்காகவே, உம்மை எப்போது துதித்து கொண்டிருப்பதற்காகவே எங்களை மனுக்குலத்தை எங்களை உருவாக்கி இருக்கிற ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது. எங்களுடைய எல்லா தேவைகளை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த காலை வேளை ஆண்டவரே அப்பா இதை தியானித்து ஆண்டவரே அப்பா எனக்கும் சரி ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே. அப்பா எல்லா தேவைகளும் நீ சந்திக்கிற தேவனாக இருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல் வசனத்திற்கு அப்பா கீழ்ப்படுகிற அந்த ஆண்டவரே பலனை ஆண்டவரே நீரே எங்களுக்குள்ளே தந்து ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து நீரே நடப்பிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.